ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் லீ க்ரானின்ஸ் தி மம்மி. இந்த படம் வந்து ஹாரர் சூப்பர் நேச்சுரலாக வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். லீ க்ரானின்ஸ் தி மம்மி இந்த படத்தோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு மனைவி. ஹீரோ ஜேர்னலிஸ்டாக எகிப்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணு வந்து கிட்னாப் பண்ணப்படுறாங்க. அதாவது கிட்னாப் பண்ணிட்டு, அதாவது எங்கே போனாங்க, யார் கடத்தினாங்க அப்படின்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது வந்து தொலைஞ்சு போய் ஒரு 8 வருஷமாக அந்த பொண்ணை வந்து கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மெக்சிகோவுக்கு வேலைக்கு போயிடுறாரு. குடும்பமும் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுது. திடீர்னு 8 வருஷத்துக்கு அப்புறம் எகிப்து எம்பசியிலேருந்து ஒரு கால் வருது. உங்கள் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. இவரும் இவரோட மனைவியும் தன்னோட பொண்ணை வந்து, அதாவது 8 வருஷமாக பறி கொடுத்த பொண்ணு கிடச்சிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணோட நிலைமையே வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னன்னா, 8 வருஷமா சவப்பெட்டிக்குள்ள யாரோ ஒரு மந்திரம் போட்டு அந்த பொண்ணோட உடம்புல ஒரு கெட்ட ஆவியை புகுத்தி 8 வருஷமா அந்த பொண்ணை வந்து ஒரு சிறையில வச்சிருக்காங்க. அதாவது மம்மி அப்படின்னு ஒரு சவப்பெட்டிக்குள்ள மம்மியா அந்த பொண்ணு வந்து இருந்திருக்குது. அதாவது சாகர்ல உயிரோட தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணை ரெக்கவரி பண்ணி அந்த எகிப்து கவர்மெண்ட் தன்னோட, அதாவது தன் பொண்ணை வந்து தன் அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தன்னோட பொண்ணை அப்பாவும் அம்மாவும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. மெக்சிகோவுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தன்னோட வீட்லயே வந்து வச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக அந்த பொண்ணு ரெக்கவரி ஆச்சா இல்லையா, அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற கெட்ட ஆவி என்னென்ன வந்து சித்து விளையாட்டு பண்ணுச்சு, என்னென்ன அக்கிரமங்கள் பண்ணுச்சு, என்னென்ன கொடுமைகள் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு ஹாரராக, ஒரு சூப்பர் நேச்சுரலாக இந்த படம் வந்து ஒரு அதகலம் பண்ணியிருக்குது. படத்தோட ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணு நைட் ஆனால் திக்கு 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 திக்குன்னு, அதாவது அந்த ஒரு மேலே நடக்கிற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த வாலில் ஓடுற சீன் ஆகட்டும்ன்ட்டு, அதாவது ஒரு ஹாரர் படத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஒரு திகைப்பூட்டும் சீன்கள் இந்த படத்தில் வந்து நிரம்பி இருக்குது. இந்த படத்தில் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தங்கள், அப்புறமேட்டு தோல் உரிக்கிற சீன் எல்லாமே வந்து ஒரு ஓவர்லோடாக, அதாவது ரொம்ப வந்து அந்த தேட்டரே வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு சில சீன்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் சின்ன குழந்தைகள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கக்கூடாது. ரொம்ப வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கவங்களும் இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு அந்த பொண்ணு கடைசியாக வந்து எப்படி வந்து அந்த பொண்ணை ரெக்கவரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் காட்சி ஒரு 15-20 நிமிஷம், அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப வந்து அதாவது அதகலம் பண்ணுற ஒரு சீன்கள் வந்து இந்த வீட்டில் வந்து நிகழ்ந்துச்சு. அதனால் இந்த ஒரு படம் வந்து ஒரு தரமான ஒரு படம். ஒரு மேக்கிங் ஹாரர் அப்படின்னா இது வந்து ஓகேவான ஒரு தரமான படம் தான். ஆனால் கதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து வழக்கமான ஒரு ஹாரர் படத்தில் வர கதைகள் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஆரம்பித்தாங்க, செகண்ட் ஆஃபும் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. ஆனால் நம்ம வந்து பழைய எக்ஸாசிஸ்ட் இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி படம்லாம் பார்த்ததுனால அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் நிறையவே இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு ஹாரர் சீனுங்க தான் நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு வல்கராக இருந்துச்சு ஒழிய, கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசான ஒரு கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சுமாரான ஒரு கதை. அதை வந்து ஜேம்ஸ் வான் எப்படி சொல்லுவார், அதே மாதிரி லீ க்ரானின்ஸ் வந்து ஏற்கனவே ஈவில் டெட் எடுத்த டைரக்டர் ஆகட்டியும் அதே மாதிரி ஒரு கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ரொம்பவுமே வந்து ஒரு திகிலாகவும், அதாவது முகம் சுளிக்கக்கூடிய மாதிரி நிறைய ஒரு ஹாரர், அந்த தோலை பிக்கிற சீனுங்க, பல்ல பிடுங்குற சீனு, இன்னும் எத்தனையோ சீன்கள்லாம் இருக்குது. இந்த படம் வந்து ஏ சர்டிஃபைட் படம், 18+ படம். அதை வந்து பார்த்துக்கோங்க. இது இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தைரியமானவங்க இந்த படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம். கொஞ்சம் இலகுவானவங்க இந்த படத்தை வந்து பார்க்காம இருக்கிறது நல்லது. இது என்னோட ஒப்பீனியன். என்னோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.